Hi to all. அனைவருக்கும் வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க ஃப்ரெண்ட்ஸ்? கண்டிப்பாக நல்லா படிச்சுட்டு இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். நீங்க பாத்தீங்கன்னா நம்மளுடைய டெஸ்ட் பேட்ச்ல இந்த 83வது நாள் கொஸ்டின் பேப்பர்ஸை நம்ம வந்து அப்லோட் பண்றோம். அது பத்தின ஒரு தகவல் ஃபுல்லா பாருங்க. அப்பதான் உங்களுக்கு புரியும் எவ்வளவு மெனக்கெடுதல் பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ஃபர்ஸ்ட் நம்மளுடைய அந்த டாபிக் வைஸ் பார்த்தோம்னா இப்ப நீங்க பாருங்க 82 வரைக்கும் நம்ம கொடுத்தாச்சு. 81 வரைக்கும் நம்ம கொடுத்தாச்சு. ஆக்சுவலா நடுவுல ஒன்னு எக்ஸ்ட்ராவா நம்ம சேர்த்ததுனால இது வந்து 82ன்னு நான் கொடுத்துருப்பேன். நடுவுல ஒரு இது எக்ஸ்ட்ராவா நம்ம வந்து ஆட் பண்ணோம். ஒரு ஒரு பிடிஎஃப் ஒரு டாபிக்கை ஆட் பண்ணோம். ஏன் அதை விடுவானே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டாபிக் ஆட் பண்ணோம். ஸோ அதனால இது 82. ஸோ இப்போ இதை வந்து பார்த்தோன்னா என்ன பண்றோம் அப்படின்னு கேட்டா இந்திய தொழில் வளர்ச்சி வரைக்கும் நம்ம வந்து ஆல்ரெடி அப்லோட் பண்ணியாச்சு. இது உங்களுக்கு டெலிகிராம்ல இருக்கும். அப்ப 83 அப்படிங்கிற பெயர்ல வந்து பாத்தீங்கன்னா இந்த 82வது டாபிக் ஆங்கிலேயர் ஆட்சியில் நகர்ப்புற மாற்றங்கள் மற்றும் காலந்தோறும் இந்திய பெண்கள் நிலை. ஓகேங்களா? இந்த ரெண்டு டாபிக் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு இப்ப அப்லோட் ஆயிரும் கொஞ்ச நேரத்துல. ஸோ இப்ப இந்த ரெண்டு டாபிக் பத்தி நான் சொல்றேன். ரெண்டு டாபிக்கும் ஒரே பிடிஎஃப் அப்லோட் ஆகும். அதுதான் நான் இங்க சொல்ல வந்திருக்கிறது. 83ஆம் நாள் அப்படின்னு சொல்லி போட்டு நீங்க பாக்குறீங்க. மொத்தம் 35 கேள்விகள் எடுத்திருக்கோம். இது வந்து பெரிய இம்பார்ட்டன்டான டாபிக். அதாவது இம்பார்ட்டன்ட் டாபிக் இல்லைன்னு இக்னோர் பண்ணிட முடியாது. கொஸ்டினே வராதுன்னு சொல்ல மாட்டேன். ஆனா கொஸ்டின் வரும், கம்மியா தான் இருக்கு. அதனால 35 கொஸ்டின்ஸ் தான் நாங்க வந்து எடுத்திருக்கோம். ஸோ அதுக்கு அடுத்து வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு 50 கொஸ்டின் வந்து நெக்ஸ்ட் டாபிக்ல இருந்து எடுத்திருப்போம். இது என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தா நல்லா கவனிங்க. ஃபர்ஸ்ட் ஆங்கிலேயர் ஆட்சியில் நகர்ப்புற மாற்றங்கள் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கொடுத்துருக்கோம். இது தமிழ் இங்கிலீஷ் ரெண்டுலயுமே நமக்கு இப்படிதான் வரும். இதுல ஃபர்ஸ்ட் கொஸ்டினே உங்களுக்கு வந்து கூற்று காரணம் நாங்க 3 தான் ஆட் பண்ணியிருப்போம். ஸ்டேட்மெண்ட், அசெஷன், ரீசன். இது வந்து டிஎன்பிஎஸ்சில இந்த மாடல் இல்ல. அண்ட் வந்து பாத்தீங்கன்னா யூபிஎஸ்சிலயும் இந்த மாடல் கிடையாது. இந்த மாடல் மோஸ்ட்லி எந்த எக்ஸாம்லயுமே இல்ல. பட் இந்த தடவை டிஎன்பிஎஸ்சில சேர்க்கலாம் அப்படின்னு நாங்க வந்து கணித்ததனால் கொண்டு வந்திருக்கோம். இது என்ன அப்படின்னு கேட்டா அறிக்கைன்னு கொடுத்துருவாங்க. ஒரு தகவல் இருக்கும். இந்த தகவல் வந்து ஆல்மோஸ்ட் 99% எல்லா இடத்துலயுமே கரெக்டா தான் இருக்கும். சரியான தகவல் தான் இருக்கும். உண்மையான தகவலா தான் இருக்கும். ஓகேங்களா? சோ இந்தியாவில் உள்ள பண்டைய நகரங்களில் முதன்மையாக நிர்வாக, மத மற்றும் கலாச்சார மையங்கள் வளர்த்தன அப்படின்னு சொல்லிட்டு இங்க கொடுத்துருக்காங்களா. அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா கூற்று, அதுக்கப்புறம் தான் காரணம். ஸோ இதுதான் வந்து நம்ம இந்த மாதிரி கொடுத்துருக்கோம். இந்த அறிக்கையில வந்து பாத்தீங்கன்னா இது வந்து தன்மை துல்லியமாக விவரிக்கிறது. ஸோ ஃபர்ஸ்ட் இது ரைட் தான். இந்த கூற்று சரியான எடுத்துக்காட்டோட இருக்கு. ஸோ இந்த மாதிரி வந்து பாத்தீங்கன்னா இருக்கும். இது நீங்க இந்த பிடிஎஃப் எடுத்து பாருங்க, உங்களுக்கு தெரியும். ஸோ இதனுடைய தொடர்ச்சியாக, அதாவது தமிழ் இங்கிலீஷ் ரெண்டுலயுமே கொடுத்துருக்கேன். கொஸ்டின் மட்டும் உங்களுக்கு வந்துடும். இதனுடைய தொடர்ச்சியாக ப்ரீ பேட்ச்ல இருக்கிறவங்க கொஸ்டின் மட்டும் வந்துடும். பே பண்ணவங்களுக்கு ஆன்சரும் சேர்த்து பிடிஎஃபாவே வந்துடும். இங்க பாருங்க, காலங்கள் தோறும் இந்திய பெண்கள் நிலை. இந்த டாபிக் கொஞ்சம் இம்பார்ட்டன்ட் தான். ஓகேங்களா? இந்த டாபிக் வந்து பாத்தீங்கன்னா இங்க இருக்கு, காலந்தோறும் இந்திய பெண்கள் நிலை அப்படின்னு சொல்லிட்டு இங்க இருக்கும் நம்ம ஸ்கூல் புக்ல. இந்த டாபிக் பாத்தீங்கன்னா அவ்வளவு இம்பார்ட்டன்ட் அப்படின்னு சொல்லுவேன். அதாவது முந்தைய தகவலோட கம்பேர் பண்ணும்போது இம்பார்ட்டன்ட் ஆனது. ரைட்டா? சோ இதனால இதுல இருந்து ஒரு 50 கேள்வி எடுத்திருக்கோம். இந்த 50 கேள்வியுமே டிஎன்பிஎஸ்சி மெத்தட்ல இருக்கும். நாங்க வந்து ஃபர்ஸ்ட் இந்த கொஸ்டினை வந்து பாத்தீங்கன்னா, அதாவது இந்த இதை வந்து நாங்க இந்த அறிக்கை இந்த மாதிரி ஏன் நாங்க வந்து ஒரு என்ன சொல்ல, ஒரு முயற்சியாக, ஒரு புது முயற்சியாக, எக்ஸ்பெரிமெண்டல் பேசிஸ்ல நாங்க ஏன் இதை எடுத்தோம் அப்படின்னு கேட்டா, மேபி ஃபியூச்சர்ல எங்களுக்கு வந்த சோர்ஸின் அடிப்படையில இப்ப வரக்கூடிய குரூப் 1 இருக்கட்டும், குரூப் 2 இருக்கட்டும், குரூப் 2A அண்ட் குரூப் 4ல இந்த மாதிரி அறிக்கை, கூற்று, காரணம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்க வாய்ப்புகள் உள்ளது. அப்படிங்கிறது காரணம் எங்களுக்கு வந்துச்சு தகவல், இந்த மாதிரி டைப்ல புதுசா கேட்க போறாங்கன்னு சொல்லிட்டு. அது எந்த அளவுக்கு உண்மைன்னு எங்களுக்கு தெரியல. பட் சப்போஸ் அதை வந்து நம்ம ஸ்டூடெண்ட் கொண்டு வரணும் அப்படிங்கிறதுக்காக அந்த டாபிக்ல கொடுத்தோம். ஏன்னா அது வந்து கம்பேர் வித் இந்த அழகு 8ஓட கம்பேர் பண்ணும்போது கொஞ்சம் என்ன சொல்ல, இம்பார்ட்டன்ஸ் கம்மியானது. ஆனா இந்த காலங்கள் தோறும் இந்திய பெண்கள் நிலை அப்படின்னு சொல்றது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. ஸோ இதுலயும் நாங்க வந்து கொஸ்டின் வந்து பாத்தீங்கன்னா ஒரு கூற்று காரணத்தை 3 கூற்று காரணம் வந்து கேட்டிருப்போம். அதன் பிறகு வந்து பாத்தீங்கன்னா மேட்ச் த ஃபாலோயிங் கண்டிப்பாக இருக்கும். நம்மளுடைய இதுல எப்பயுமே மேட்ச் த ஃபாலோயிங் கொடுப்போம். இது மேட்ச் த ஃபாலோயிங் கொஞ்சம் மிஸ் மேட்ச்ல வந்து இருக்கு. ஸோ இங்க பாத்தீங்கன்னா இங்க இருந்து நாங்க கொடுத்துருவோம் மேட்ச் த ஃபாலோயிங். ஒரு 5 மேட்ச் த ஃபாலோயிங் இருக்கும். அதுக்கப்புறம் பேர்ஸ் வச்சு கொஸ்டின்ஸ் வந்து இருக்கும். ஜோடிகள், இந்த ஜோடியில எது சரி அப்படின்னு சொல்லிட்டு விளக்கத்தோடய கொடுத்துருப்போம். எதெல்லாம் சரி அப்படின்னு சொல்லிட்டு அதுல ஒரு பேஸ் பண்ணி ஒரு 3 கொஸ்டின் 4 கொஸ்டின் கொடுத்துருப்போம். அதுக்கப்புறம் ஆட் ஒன் அவுட் அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க.
ஓகே, இந்த இதுல கொடுக்கப்பட்டதுல எது வந்து பாத்தீங்கன்னா வெளியே போக வேண்டியது ஆட் ஒன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சில டாபிக் இருக்கும். இங்க பாத்தீங்கன்னாலே தெரியும். இதுல எது வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் ஆட் ஒன் பேசிஸ் அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க. இங்க பாருங்க, ஏன்ஷியன் இந்தியா, பண்டைய இந்தியாவில் வந்து பாத்தீங்கன்னா ஒரு 4 ஆப்ஷன் கொடுத்துருப்போம். இதுல எது வெளியே போகுது அப்படின்னு சொல்லி கேட்டா டெல்லி தான். ஹரப்பா, மொஹஞ்சதாரோ, வாரணாசி எல்லாம் வந்து ஏன்ஷியன் டவுனா இருக்கும். டெல்லி வந்து மாடர்ன் டவுனா வந்திருக்கு. சொல்லப்போனா வந்து முகலாயர் ஆட்சி காலத்திலையும் அதன் பிறகு வந்து பாத்தீங்கன்னா பிரிட்டிஷ் ஆட்சி காலத்துலதான் டெல்லி வந்து ஒரு பெரிய சிட்டியாவே மாறிச்சு. அதுக்கு முன்னாடி பெரிய சிட்டி கிடையாது. ரைட்டா? சோ இந்த மாதிரி வந்து ஆட் ஒன் அவுட் அப்படிங்கிறதும் கேட்டிருப்போம். அதே மாதிரி இங்க இருந்து பாத்தீங்கன்னா வந்து ஒரு பேசிக் சிம்பிளான குரூப் 4 லெவல் கொஸ்டின்ஸ் எப்படி இருக்குமோ அந்த மாதிரியும் கேட்டிருப்போம். ஸோ நீங்க ஸ்டேட்மெண்ட் வைஸும் பார்த்துடலாம். எல்லாம் பேஸ் பண்ணி உங்களுக்கு வந்து கொஸ்டின் அண்ட் ஆன்சர்ஸ் நாங்க கொடுக்குறோம். ஸோ இதுதான் 2 டாபிக் இப்ப வந்துருது. ஸோ அதனால நீங்க நல்லா கவனிங்க. ஸோ இந்த 2 டாபிக்ல வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு இந்த 82 ஆங்கிலேயர் ஆட்சி நகர்ப்புறங்கள் இது கம்ப்ளீட் ஆயிரும், இதுவும் கம்ப்ளீட் ஆயிரும். ஸோ அப்ப நாங்க 83 அப்படின்னே போட்டே வந்து நெக்ஸ்ட் உங்களுக்கு வந்து கொடுத்துருவோம். ஏன்னா வந்து 83ல இது வந்து 82 வந்து 83ன்னு கொடுக்குறோமா. ஸோ அப்ப இந்த 2லயும் 83ன்னு கம்ப்ளீட் ஆயிரும். ஸோ அப்ப நெக்ஸ்ட் இதுல வந்து பாத்தீங்கன்னா 84 அப்படிங்கிறதுலயே உங்களுக்கு வந்துடும். ரைட்டா? ஸோ இப்ப இதை ஃபுல்லா படிச்சுட்டு இருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் ஃபுல் ஃபிளட்ஜா படிங்க, மிஸ் பண்ணிடாதீங்க. நம்ம கொடுக்குற 100 டேஸ் 100 டாபிக்கை மட்டும் படிச்சீங்கனாலே போதும். ஆல்மோஸ்ட் உங்களால எல்லா ஜிகே பார்ட்டையும் கம்ப்ளீட் பண்ண முடியும். அண்ட் நான் தமிழும் கொடுத்துருக்கேன், அஸ் வெல் அஸ் வந்து பாத்தீங்கன்னா மேக்ஸும் வந்து நம்ம கொடுத்துருக்கோம். உங்களுக்கே தெரியும், நான் ஆல்ரெடி தமிழ் 6லிருந்து 12 வரைக்கும் இருக்கக்கூடிய எல்லா டீட்டெயிலுமே கொடுத்துருப்போம். மேக்ஸும் வந்து பாத்தீங்கன்னா ஸ்கூல் புக் வந்து எல்லாமே கொடுத்துருப்போம். இந்த மாடலை தாண்டி வராது. மேக்ஸ் வந்து நம்ம கொடுத்த மாடலை தாண்டி கொஸ்டின்ஸ் வராது. அதே மாதிரி தமிழும் வந்து பாத்தீங்கன்னா நான் கொடுத்த தாண்டி உங்களுக்கு இந்த 15 கேள்வி வரும்ல, அதை தாண்டி வரவே வராது. இலக்கணம் நீங்க எக்ஸ்ட்ரா படிச்சுக்கணும். கரண்ட் அஃபேர்ஸும் நாங்க தமிழ் இங்கிலீஷ் 2 கொடுக்குறோம். இது எல்லாத்தையுமே வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப கம்மியான பிரைஸ் அமௌண்ட்ல நாங்க கொடுக்குறோம். ஸோ யூஸ் பண்ணிக்கோங்க. இப்ப ஜாயின் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறவங்களும் நீங்க தாராளமா ஜாயின் பண்ணிக்கலாம். ரைட்? சரி, இப்ப நம்ம டாபிக் முடிஞ்சிருச்சு. தொடர்ந்து வந்து பாத்தீங்கன்னா இன்னும் ஒரு 15-16 PDF மட்டும் தான் உங்களுக்கு சென்ட் பண்ணணும். ஸோ சென்ட் பண்ணதுக்கு அப்புறம் இருந்து இலக்கணம் வந்து பாத்தீங்கன்னா ரிவிஷன் ஸ்டார்ட் பண்ணிடுவோம். ஸோ இலக்கண ரிவிஷன் வகுப்பாக இருக்கும். யூடியூப் சேனல்ல உங்களுக்கு வகுப்பே கிடைக்க ஆரம்பிச்சிடும். ஸோ பயன்படுத்திக்கோங்க. வேற ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா எப்ப வேண்டுமானாலும் கற்பது ஏயர்ஸ் வாட்ஸ்அப்பில் தொடர்பு கொள்ளவும். நன்றி.